தமிழர்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்து மதத்தை போட்டு தாக்குன்னு தாக்குறேன். அதான் ரவி என்னோட கேள்வியே. இப்ப நான் ஒரு தமிழனா இருக்கேன், நான் இந்து நம்பிக்கையில இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற? இல்ல பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றது தான் புரிஞ்சுக்கணுன்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அதை சொல்றேன், உங்களை நான் போட்டு தாக்குன்னு தாக்குனேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தமிழராக இருக்கக்கூடிய நீங்க இந்த தமிழ் தேசிய கருத்தியலை எப்படி ஏத்துக்குவீங்க? ஆமா, நான் மறுக்க தானே பார்ப்பேன். எனக்கு வேணாண்டா, நீ உங்க சங்காத்தமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு தான் நான் சொல்ல நினைப்பேன். புரியுதுல? அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி இங்க மலேசியால தமிழ் தேசியத்தை பேச ஆரம்பிக்கும் போது வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல், இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலை அப்படியே பொருந்தி இங்க வந்துட்டு எவ்வளவு மாற்றங்கள் நம்ம அடைஞ்சிருக்கோன்றது புரிதலே இல்லாம தப்பாயிருச்சு. சரிங்களா? இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழர்களோட மெய்யல் அப்படின்றது இப்படி இருக்குப்பா. ரொம்ப சிம்பிளாக உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ தமிழில் வந்துட்டு கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்றது தமிழ் தேசியவாதிகளுடைய கோரிக்கை. இதை நீங்கள் ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஏற்கிறேன். ஏன்னா நானும் தமிழன் தானே. என் மொழியில் அங்கே அர்ச்சனை நடக்கிறது எனக்கு என்ன வந்து தடை இருக்குது? நான் ஏன் அதை தடை பண்ண போகிறேன்? புரியுதுல? இதை தான் பேசியிருக்கணும் உங்களுக்கு. புரியுது? இதை தான் பேசியிருக்கணும். என் மொழியில் அர்ச்சனை வேணும் அப்படின்னா, அப்போ வேணாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள விமர்சிக்கலாம். இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நீ கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னுக்கே நீ ஒரு டிசைடிங் ஃபேக்டருக்கு வந்துட்டு அவன் மறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இதுதான் பிரச்சனை. ஆனால் அதுக்கப்புறம் நான் போயிட்டு பல கோயில்களில் போயிட்டு விசாரிக்கும் போது, நான் கேட்கும்போது வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நிறைய கோயில்கள் வந்துட்டு போர்டே போட வச்சுட்டாங்க, இங்கே தமிழில் வந்து அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாற்றம் ஏற்படுதானா? ஏற்படுது. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் ஆஃப் த மைண்டில் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இந்தியாவில் உள்ள அரசியலை கொண்டு வந்துட்டு மலேசியாவில் பேசுறதுனால வந்த விளைவுகள் தான் இதை நான் பார்க்குறேன். இவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி கருத்து பேசக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்களாம் இன்னமும் இந்துக்களாக இருந்து சமஸ்கிருதத்தை தான் வலியுறுத்தி கோயிலெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் பூஜை பண்ணணும், சமஸ்கிருத கிளாஸ் தான் நடக்கணும், இப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து முன்னிறுத்துகிற மாதிரியும் தமிழை புறக்கணிக்கிற மாதிரின்ற ஒரு கட்டமைப்பை இங்கே ஒரு பின்பத்தை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே நான் தமிழனாக இருக்கேன், ஒரு இந்து மத நம்பிக்கையில் இருக்கேன். ஆனால் கோவிலில் போனால் நான் வந்து சமஸ்கிருத கிளாஸ் வேணும்னு கேட்கல, எனக்கு தேவார கிளாஸ் வேணும்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு தேவாரம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுங்க, தமிழ் சமயத்தில் இருக்கக்கூடிய நால்வரை பற்றி சொல்லிக் கொடுங்க, சிவபுராணத்தை பற்றி பேசுங்க. இதை தானே நம்ம கேட்குறோம். நம்ம வந்து எங்கேயுமே வந்து சமஸ்கிருதத்தை பிரகடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசவே இல்லையே. அப்போ என்னங்க உங்களுக்குலாம் பிரச்சனை? இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க புரிதல் இல்லாதது தான் பிரச்சனை. அவங்களுக்கு புரியுதுல்ல? இது புரியல. சரிங்களா? இது வந்து பல பேருக்கு புரியல. ஆனா இதுல வந்துட்டு இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வெல்கம் டு தமிழ் தேசியம் அதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் நம்ம கேட்குறோம்ல, சரியா? இப்போ இதெல்லாம் கேட்குறோம். இப்போ நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ கோயில்கள் இருக்குது. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு சமய வகுப்பு நடக்கணும், தேவாரம் திவ்ய பிரபந்தம்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது உங்களோட கருத்தாகவும் இருக்குது, என்னோட கருத்தாகவும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கோயில்களோட நிலை என்னவா இருக்குது? காசாக இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? அதாவது அதோட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது டிஸ்க்ளைமர் என்னன்னா, சில கோவில்கள் வந்து காசை மட்டுமே மையமாக வச்சு, இதனால் நீங்கள் தேவர கிளாஸ் நடத்துங்க, நீங்கள் சங்கம் வைங்க, வைக்காம போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது சில கோவில்கள். சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நான் இன்னொரு விஷயத்தை உடச்சி பேசுகிறேன். இன்றைக்கி கோயிலில் இருக்கக்கூடிய பல குருக்களுக்கு, சரிங்களா, ஓப்பனாக சொல்கிறேன், சமயத்தை பற்றின கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. பிரதானமாக இருக்கக்கூடிய குருக்கள் நிறைய பேருக்கு, அதாவது நல்லா தேர்ச்சி பெற்றவங்களும் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வெறுமனே வந்துட்டு மந்திரம் சொல்கிறத மட்டுமே வேலையாக வச்சிருக்கிற குருக்களுக்கு வந்துட்டு இந்த ஆன்மீக புரிதலே இல்லை அப்படின்னும் போது அவங்க எப்படி அதை அடுத்த தலைமுறை கடத்த போகிறாங்க? அதாவது நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மோட்டர் ஓட்டுற வந்து மெக்கானிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அப்படி நான் ஒரு ரேசராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு மோட்டர் தான் ஓட்ட தெரியணும், நான் மெக்கானிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உண்மையான ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மோட்டர் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த மோட்டரை ஓட்ட முடியும், அதோட முழு பயன்பாட்டை நம்மளால் செலுத்த முடியும் அப்படின்ற அறிவு இருக்கிறவன் அதை பற்றி தெரிஞ்சுக்குவான். புரியுதா? அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இது ஒரு வியாபாரத்துக்காகவும், இதை வந்து ஒரு வாழ்வியலுடைய ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய, இது ஒரு என்ன சொல்கிறது, பிழைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் எடுக்கிறதே கிடையாது. இதை நானே ஒத்துக்கிறேன். இது இல்ல நடக்கல. இதுல வந்துட்டு நான் வந்துட்டு மோரோவர் வந்துட்டு வெறும் குருக்கள், ஐயர் இல்ல கோயில் மட்டும்தான் இந்த தவறு செய்யுதுன்னு நான் சொல்ல வரல. மக்களுமே அந்த தவறு செய்றாங்க. ஏன்னா உனக்கு ஆன்மீக தேடல் முதல்ல இருக்கணும்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு இடையில வந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா இந்த சமஸ்கிருதம்லாம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இந்த சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இருக்குயா. சரிங்க, நல்லது. எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஐயா, அவங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் எனக்கு மந்திரம் சொல்லாதீங்க, எனக்கு புரியாது, எனக்கு புரியாத மொழியில் வந்து மந்திரம் சொல்லி என் கடவுளுக்கு வந்து அந்த கும்பிடணுன்னு எனக்கு அவசியம் இல்லை, அதனால் தமிழில் மந்திரம் சொல்லுங்கன்னு நான் கேட்டேயா. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் ஏன் சொன்னாங்க. நான் சொன்னேன் சரியா சந்தோஷம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்ப்போம். என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க தேவாரம் வந்து பாடுங்க அப்படின்னு கொண்டு போய் சேர்ப்போம். தேவாரம் பாடி பூஜைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லையா, நான் தமிழ் ஸ்கூல் இல்லையான்ட்டேன். சரி பரவாயில்ல, கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இல்லையா, எனக்கு வயசாயிருச்சியா, என் பிள்ளைங்களை தமிழ் ஸ்கூலுக்கு போட்டையா. சரி அதுவும் பரவாயில்ல. இப்போ அவங்க தேவாரம் படித்தா அதையாவது உங்களுக்கு ஏதாவது புரியுமான்னு கேட்டால் இல்லையா, எனக்கு கஷ்டம் தான்யா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழை பிரகடப்படுத்தணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, மாற்று கருத்தில் நான் அதை ஆதரிக்கிறேன். அதை கற்றுக்கணுன்ற முயற்சி எடுக்காத இருக்கிற சில பேர், இவங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க, இவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சமூகத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்மளோட அப்பா அம்மா காலகட்டம் இருக்குல்ல, நம்மளோட அப்பா அம்மாவோட காலகட்டம் வந்துட்டு ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலகட்டம். சரிங்களா, இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, அதுலேருந்து அவங்க பரிணாமம் அடைஞ்சு வராங்க. அப்போ எந்த மொழி வந்துட்டு இங்கே பிரதான மொழியாக இருக்குது? வணிக மொழியாக எது இருக்குது? ஆங்கிலம் இருக்குது. சரிங்களா, நாட்டு மொழியாக இருக்குது, மலாய் மொழி இருக்குது. சரிங்களா, அப்போ இதுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு பின்னால் வந்துட்டு நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. சரிங்களா, இப்போது நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ பாருங்கள், தமிழ் பள்ளி படிக்காத ஒருத்தர், அவருக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று. சரிங்களா, அந்த மாதிரி இங்கே தமிழை படிக்காமல் விட்டவங்க இருக்காங்களே, ஏதோ ஒரு சூழலில் தமிழ் பள்ளிக்கு போய், இப்போ என்ன எடுத்துங்க, நான் தமிழ் பள்ளி படிக்கல. ஆமாம், நானும் தான். சரிங்களா, தமிழ் பள்ளிக்கு போகல. சரிங்களா, எனக்கு வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு இருக்கும் தமிழே பேச தெரியாது. வீட்டில் ஃபுல்லாக ஆங்கிலம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா, ஆனால் இன்றைக்கி நான் சரளமாக தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது என்னுடைய முயற்சி. நான் வந்துட்டு இல்லை, இதுதான் என் தாய்மொழி, இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு தமிழ் பேசுகிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இதுவே ஒரு நல்ல எழுச்சி தான் சொல்கிறேன். இப்போ அவங்க பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கு போடுறாங்கல்ல. சரிங்களா, அதாவது ஒருத்தனுக்கு இழந்தவனுக்கு தான் வழி தெரியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் அதை இழந்திருக்கேன், அதனால எனக்கு அந்த வழி புரியுது. அதனால இந்த சமூகத்தில் இந்த மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அட்வொகேட் பண்ணுறேன். நீங்கள் அதை சொல்கிறது சரிதான். பட் ஆனால் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு, இப்போ நம்ம வந்து தமிழ் ஸ்கூல் படிக்கணும், நீங்களும் படிக்கலாம் நானும் படிக்கலாம், ஆனால் உங்களால் சங்க இலக்கியத்துலேருந்து பாடல்கள் எடுத்து பேச முடியும், வரலாறு தொட்டு பேச முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் பேச முடியும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி இப்போ கொஞ்சம் எழுத்துக்கூட்டிலாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈடுபாடு இருக்குது. நானும் சில விஷயங்கள் கொஞ்சம் அதுலேருந்து வந்து பேசக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கிறோமே, இதுக்கான முயற்சி எடுக்கலையே அப்படின்ற ஒரு குறைபாடுங்க இருக்குல்ல. இப்போ வந்துட்டு குறைபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு தமிழ் பள்ளியிலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் சொன்ன சங்கங்கள்லேருந்து ஆரம்பித்து, இங்கே வந்துட்டு இந்தியர்ன்ற இன்னொரு பெரிய கட்டமைப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இது ஒவ்வொரு தனி மனிதரோட முயற்சியாக இருக்கணும். அவங்களுடைய மொழிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். நான் தமிழனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு தெலுங்கராக இருங்க, மலையாளியாக இருங்க, கன்னடராக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, உங்கள் தாய்மொழியை விட்டுறாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க டக்குன்னு நம்மக்கிட்ட, இப்போ தமிழ் வந்துட்டு சோறு போடுமா? இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பேசுவோம். சரி, இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அடையாளம் அப்படின்றது இந்தியர்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து அவங்க நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்றது என்னென்னா, நாங்கள் தமிழர்கள். அப்போ இந்த தமிழர்கள்னு சொல்லி தமிழர்களை மட்டுமே வந்து மையமாக வச்சு ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது, இந்த மலேசியா நாட்டில் தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, இந்த மாதிரி இந்த இந்தியன் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே நிறைய குழுக்கள் சார்ந்த மக்கள் இருக்காங்க, இனத்தை சார்ந்த, அதாவது அந்த ஒரு அடையாளத்தை சார்ந்த ஒரு மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் புறக்கணிக்கிறதா வந்து இது கணக்கில் எடுத்துக்க முடியாதா? இல்லை, அப்படி நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, 2015 ஜபத்தான் பிராங்கானுக்கு போயிட்டு பஞ்சி பண்ணுறதுக்கு தமிழ் அப்படின்ற கேட்டகரி வந்து நம்ம கேட்கும்போது, அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து எங்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன இப்போ தான் வந்து கேட்குறீங்க,
தெலுங்கர்கள், மலையாளிகள், குஜராத்திகள்லாம் இதுக்கு முன்னுக்கே கேட்டாங்களே, வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழர்கள் வந்து நம்ம பின்தங்கி தானே இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு கணக்கு தெரியலையே. இப்போ நாட்டோடைய ஒட்டுமொத்த இந்தியர்களின் கணக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ரைட்டா 2.2 மில்லியன் சம்திங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழர்கள் எத்தனை சதவீதம்? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்ல கேள்வி. அத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத கேட்குறீங்களா? இப்ப இஃப் நாட் மிஸ்டேக்கன் போன வருஷம்னு நினைக்கிறேன். மலேசியா தெலுங்கு சங்கம் வந்து மித்ராலேருந்து வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்ககிட்ட அந்த கணக்கு இருக்குது. அவங்களுக்கு தெரியுது எத்தனை தெலுங்கர்கள் மலேசியாவில் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அதில் யாருக்கு எத்தனை விதமான ஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கணக்கு இருக்கிறனால தான் அவங்களால அதை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அப்போ ஒரு சின்ன கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய தூரநோக்கு சிந்தனை ஏன் தமிழர்களுக்கு இல்லை? இப்போ நீங்கள் முதல்ல இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இத்தனை ஜாதி சங்கங்கள் மலேசியாவில் தமிழர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியாவில் தமிழ் சங்கம் இருக்கா? அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன் இப்போ. புரியுதுங்களே. அப்போது இப்போ நீங்கள் கேட்டீங்களே இதுக்கான தேவை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதுதான் தேவை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இந்தியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிற இனங்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழர்கள் இந்தியர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கும்போது எந்தெந்த அலோகேஷன் எங்கெங்கே போகுது அப்படின்றதுக்கான டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, அப்புறம் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் தமிழர்கள் கேட்குறீங்க. இப்போ அவங்க வந்து தெலுங்கர்கள்னு பிரிச்சுட்டு போயிடுவாங்க, மலையாளிகள்னு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்தியர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலோகேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் தான் நிறைய அலோகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து வருது. இப்போ நீங்கள் இந்த குழுக்களை பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா அது வந்து லைன் கீழே போய் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து லைன் ஒன்று இருக்குல்ல, அது கீழே அந்த ஒரு விஷயத்தில் வந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு முழுமையாக வந்து இந்தியர்களோட சதவீதமும் அடி வாங்கும், அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய அலோகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும்ல. அதான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனில் இந்த இந்தியன் அப்படின்றது கேட்டகரியை நீங்கள் மாற்ற முடியாது. நம்ம பேசுகிறது இந்தியன்றதை தூக்கி தமிழை கொண்டு வாவோ இல்லை தெலுங்கை கொண்டு வாவோன்னு சொல்லலை. இல்லை அப்படி தானே பேசுகிறாங்க. அது தவறு, அது தவறான கருத்து. இந்தியன் அப்படின்றது அங்கே தான் இருக்க போகுது. சரிங்களா? உங்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு பஞ்சில் தமிழ்ன்ற கேட்டகரி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு பஞ்சி பண்ண வந்தாங்கன்னா தமிழ்னு டிக் பண்ணுங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இந்தியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நான் தமிழ்னு மாற்ற போகிறேன். ஓகே, என்னோட கத்துரு வந்து தமிழ்னு இருக்கணும், என்னுடைய அகம் வந்து தமிழ்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது வந்து இந்தியன்றது இருக்கட்டும், ஆனால் தமிழ்ன்ற பிரிவு கீழே பஞ்சியில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இல்லை பிறந்த சூறாலே அதை மாற்றணுன்றாங்களே. இப்போ பிறந்த சூறால மாற்றணும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்போ என்னுடைய அப்பாவோடைய பிறந்த சூறால தமிழ் ஹிந்துன்னு தான் போட்டிருக்கு கத்துருனான்னு. எங்கள் தாத்தாவோட பிறந்த சூறாலே தான் அதான் போட்டிருக்கு. இப்போ என் கத்துருனா நான் தமிழ்னு வச்சுக்கிறேன். சரி காலேஜ், நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்துட்டு நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறேன். நான் வந்துட்டு இன்னைக்குள்ள தற்காலிக அரசியலுக்குள்ளே நான் சுத்த விரும்பலை. சரிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மலேசியனா இந்தியனா? நான் மலேசியன். சரிங்களா? இப்போ நீங்கள் மலேசியாவில் நீங்கள் யார்? இந்தியன். எப்படின்னா என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் தமிழன் தானே, அப்போ நான் வந்து இந்தியன் தானே. புரியுதுல உங்களுக்கு? நீங்கள் இந்த இந்தியன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் இந்த நாட்டில் மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உரிமை கேட்குறீங்க, சலுகை கேட்குறீங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் என்னோட ancestry அவளுக்கு ட்ராக் பேக் டு இந்தியா, அப்போ அதுக்கு தான் வந்து நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான பொருள் அந்த இந்தியன்ற வார்த்தைக்குள்ளேயே வருது. நான் வந்து பங்ச மலேசியா கத்துரோனான்னு தமிழ். அப்போ நான் ஒரு மலேசியனாக தானே இருக்கணும். நான் ஏன் இன்னொரு நாட்டோடைய அடையாளத்தை தூக்கி சுமக்கணும்? இங்கே வந்து 200 வருஷம் ஆச்சு. சரி, நான் வந்துட்டு என்னுடைய ஆன்மீகம் அங்கே இருக்குது, என்னுடைய கலாச்சாரம் இது அங்கே இருக்குது, அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த இந்தியன் அப்படின்ற இந்த வார்த்தை அப்படின்றது இன்னொரு நாட்டோடைய பொருள். இந்தியன்ற வார்த்தையோடு இங்கே இருக்கிற வரைக்குமே வந்துட்டு இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க கலேஷ். சீனான்னு இருக்குது, சைனீஸுக்கு அவன் சைனீஸ்னு தான் வச்சுக்கிறான், சைனான்னு வச்சுக்கலையே. நான் ஒருங்க சைனான்னு அவன் சொல்லலையே. அது சைனா தானே மருவி சீனான் இருக்கு. இப்போ சைனான்றது மருவி சீனான்னு இருந்தாலும் அவன் தன்னை அடையாளப்படுத்திக்கும் போது சைனீஸ்னு தான் அடையாளப்படுத்திக்கிறான். ஆனால் நம்ம வந்துட்டு இந்தியன்றதை வந்துட்டு அப்படியே பிடிச்சி வச்சிருக்குமே. அந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பிணைப்பை வந்து நம்ம விடவே இல்லை அப்படின்னும் போது இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த நாட்டில் சம உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல என்ன நியாயம்? அது அப்படியே அர்த்தமாவதில்ல ரவி. என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அங்கேருந்து வந்தாங்க, அதனால இந்தியன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டாங்க, சரியா? ஆனால் இங்கே அதோடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, சரியா? நீங்கள் சொல்கிறது வந்து சூடோ எட்னிசிட்டி சொல்கிறீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம மாறி வந்துட்டோம் அப்படின்னும் போது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சமூகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நானும் சொல்கிறேன். சமூகமாக மாறிடுச்சுல்ல, அப்போ அந்த சமூகத்தோடு இருங்க. அதுக்குள்ளே ஏன் இத்தனை பிரிவு வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் அழிச்சிருங்க, எல்லாம் இந்தியனாக இருப்போம். ஈஸி இல்லை. ஒன்று இது வேணும், இல்லை அது வேணும், ரைட்டா? நான் ரெண்டுத்தையும் வச்சுக்குவேன் அப்படின்றது
ஓகே. ஸோ இந்த கேள்வி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சங்கத்து சார்பாகவோ இல்லை வந்துட்டு பேசுகிறவங்க சார்பாகவோ இல்லை. இது எனக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த ஒரு காணொளியை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். தமிழ் அரசியலில் வந்து தமிழ் தேசியம் அதோடைய அரசியலையும் அதோட புரிதலையும் அதே நேரத்தில் விமர்சனங்களையும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசணும். இன்றைக்கி ரவீந்திரன் இவர் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிய வச்சுருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு வந்து பாராட்டுகள். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டயலாக் நேஷனல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு என்னுடைய சிந்தனைகள் எதுவோ அதை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தளமாக வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல வந்துட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. டயலாக் நேஷனல் சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட பகிருங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய புரிதல் வந்துட்டு நம்ம சமூகத்தில் வந்துட்டு ஏற்படும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியல் பழகுவோம் டயலாக் நேஷனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் வந்து காத்துட்ருக்கு.